வணக்கம் உறவுகளே. இலங்கையின் காலநிலை சீற்றத்தால் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் அதிகமான கிராமங்கள், பாதைகள் இருந்த இடம் தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமன்றி நூற்றுக்கணக்கான உயிர்களையும் பறிகொடுத்திருந்தோம். இதை யாவரும் அறிந்ததே. கேகாலை டிஸ்ட்ரிக்ட் அரநாயக்க தோத்துலோயா கிராமமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கிராமத்தின் பிரதான பாதைகள் யாவும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத அளவிற்கு அவதிப்படுகின்றனர். குறிப்பாக அவசர நிலைக்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கும், கடைகளுக்கு பொருட்களை வாங்க செல்வதற்கும், குறிப்பாக மாணவர்கள் தங்களது கல்வியை கற்க பாடசாலை செல்வதற்கு கூட முடியாமல் அந்த கிராமத்து மக்கள் சொல்லன்னா துயர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் வாழும் ஒரு தாயின் கதறல்தான் இது. அவரது கவலை எல்லாம் எங்களை போல் எங்களது பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது, அவர்கள் கல்வி கற்று நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்பதே ஆகும். தற்பொழுது 3 மாதங்களாக மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தை கவனிப்பாரின்றி இருக்கின்றமையால் இந்த தாயின் கதறல் எங்களையும் கண்கலங்க வைக்கிறது. இந்த தாய் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ தாய் தந்தையர்களும் பிள்ளைகளும் தினமும் கதறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். தங்களுக்கு கல்வி கற்க முடியவில்லை, தங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியவில்லை, சரியான பாதை இல்லை என்பது அவர்களின் கதறல். இயற்கையின் சீற்றம் இந்த ஏழை மக்களையும் விட்டு வைக்கவில்லை. தயவு செய்து இதனை ஜனாதிபதி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கவும். ஜனாதிபதி அவர்களே, இதே மாதிரியாக எத்தனையோ கிராமங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறது. உங்களால் முடிந்தவரை இந்த கிராமத்து மாணவர்கள் கல்வி கற்க பாடசாலை செல்வதற்கு பாதைகளை அமைத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த தாயின் கதறல் கூட எங்களுக்கு காணி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எங்களது பிள்ளைகளுக்கு கல்வி கற்க பாதைகளை செய்து தாருங்கள் என்பதுதான். நன்றி. வணக்கம். நான் எங்கள் ஊர் ரோட்டுக்கு அவனி தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு காணியும் வேணாம், எங்களுக்கு வீடும் வேணாம், ஒன்றுமே வேணாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க, அந்த ரோட்டை செஞ்சு கொடுங்க. வேறு வேணாம். நாங்கள் 200 வருடமாக லைத்துலேயே வாழ்ந்துட்டு போகிறோம், அதை போதே வாழ்ந்துட்டு போகிறோம். எங்கள் பிள்ளைங்களை மட்டும் எங்கள் மாதிரி குழந்தை கூடையே போட்டு இந்த வெளிநாட்டில் வந்து சட்டி பானையை கழுவுறதுக்கு வச்சுறாங்க. அந்த பிள்ளையோட படிப்பு முக்கியம். அந்த பிள்ளை கிராமத்திலேயே பிள்ளைய படிக்காம போனால் அந்த கிராமம் அப்படியே 2 பேரும் காட்டு தோட்டமாக போய் சேர்ந்து பில்லு பிடுங்கவும், காணு வெட்டவும், குழி வெட்டவும், இஷ்ட வேலையும் கொழுந்தடிக்குமா பிள்ளைகளை போட வரும். அந்த பிள்ளைங்களை படித்து வந்தால் தான் அந்த பிள்ளைகளை வெளியே ஒரு இடத்துக்கு கொண்டு அந்த வெளி உலகத்துங்களை காட்ட முடியும். நான் தயவு செய்து கேட்குறேன் ஜனாதிபதிக்கு, இந்த ரோட்டை சுருக்குபடியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட வேறு ஒன்றுமே கேட்கல, நாங்கள் போகாத இடம் இல்லை. தம்பி ஒன்றுக்கார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாம் லெட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு எந்த மந்திரிமாரோ ஒருத்தருமே அந்த ரோட்டை வந்து இவ்வளோ நாளைக்கு பார்க்கல. 11ஆவது மாதம் 27ஆம் தேதி வந்த மலைக்கு இன்னுமே ஒருத்தருமே வந்து அங்கே பார்க்கல. இருந்தாலும் பார்க்காம இருக்கக்கூடிய அங்கங்கே போயிட்டு சொல்லித்தான் அந்த ரோட்டை செஞ்சாங்க. இருந்தாலும் அது 3 நாளையில் பஸ் போட்டு 3 நாள் திருப்பி போயிடுச்சு ரோட்டில். அந்த ரோட்டில் வந்து கால் வச்சு கூட போகிறதுக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நான் கேட்குறேன், இந்த பிள்ளைங்களோட படிப்புகளை மட்டும் அப்படியே போட்டுறாதீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. ரோட்டை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது தயவு செய்து கும்பிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு படிக்க மட்டும் உதவி செய்யுங்க. வேறு ஒன்றுமே எங்களுக்கு வேணாம். காணி கேட்குறவங்க கேட்டு எங்கேயாச்சும் கொழும்புல சரி கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. அவங்கள எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். எங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு ரோட்டை செஞ்சு தாங்க. பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி பிள்ளைங்கட்டு வாழ்க்கை அப்படியே 2 பேரும் கொழுந்து கூடயே தான் திருப்பி தலையில் போட வரும் பிள்ளைங்க. தயவு செய்து ரவு பகலும் தூங்க நாம் இதை யோசனை பண்ணியே அழுதுகிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லி அந்த பிள்ளைங்கிட்ட படிப்பு வீணாக போயிருமே. நம்ம மாதிரியே நமக்கு தான் முன்காலத்தில் படிக்க வைக்க எல்லாமே ஸ்கூல் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு ஸ்கூல் இருக்குது, 6ஆம் வகுப்பு மச்சி தான். 6ஆம் வகுப்பு பிள்ளைக்கு 6ஆம் வகுப்புக்கு போகிற பிள்ளைக்கு 7ஆம் வகுப்புலேருந்து எல்லாம் டவுனுக்கு தான் போகணும். டவுனுக்கு போகிற நேரம் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு ரோட்டு இல்லாமல் அந்த பிள்ளைக்கு போயிட்டு எப்படி படிப்போம்? அதனால நான் சொன்னேன், தயவுசெய்து இந்த ரோட்டை செஞ்சு தாங்க. இல்லாட்டி அங்கே அந்த ஊரில் இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த வகுப்பு டீச்சர் ஒன்று கொண்டாந்து எங்கள் ஸ்கூலில் போட்டு கோட்டை சிறுக்கு தங்கியிருந்து அந்த பிள்ளைங்களை படிக்க சரி வைங்க. தயவுசெய்து நான் கேட்குறேன்.
அங்கிட்ட உள்ள டீச்சர் ஒன்று கொண்டாந்து சரி அந்த வகுப்பு இருக்குது தானே 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வகுப்பு டீச்சர் 7ஆம் ஆண்டு கொண்டாந்து ஊருக்கு சரி வச்சு அந்த ஸ்கூலில் சரி படிக்கவே தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கையெடுத்து கேட்குறது இதுதானே பிள்ளைங்கள்ட்ட படிப்பை வீணாக்கி விட்டுறாங்க எப்படியே குழியில் தள்ளிடுறாங்க பிள்ளை. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்குறேன், வேறாட்டும் கேட்கறதுக்குள்ள நான் எங்கெங்கேயோ சொல்ல வேண்டிய இடமெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு முடிவே கிடைக்கல. 7ஆம் ஆண்டுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.